நிர்பயா வழக்கு வந்தது பாருங்க, அந்த சமயத்துல கியூரேட்டிவ் பெட்டிஷனை போட முடிஞ்சது. ஏன்னா அந்த வழக்கில் பார்த்தா மைனர்ஸ் இருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அக்ஷயோ என்னமோ பேரு. அந்த அந்த பையனுக்கு வந்து தண்டனை கொடுக்கலாமா, மரண தண்டனை கொடுக்கலாமா, இல்லை கொடுக்கக்கூடாது, மைனராக இருந்தால் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி விவாதங்கள் வந்தபோது அது ஒரு முக்கியமான லா பாயிண்ட். அந்த விஷயத்துக்கு கியூரேட்டிவ் பெட்டிஷன் போட்டு இதில் கொடுக்கக்கூடாதுன்னு தீர்ப்பு வந்தது. அது கியூரேட்டிவ்ல ஒரு முக்கியமான ஒரு வழக்கு அது. அதே மாதிரி போபால் கேஸ் ட்ராஜடி, அதில் நிவாரணம் கொடுக்கப்பட்ட போது வந்து ரொம்ப அளவாக தான் கொடுத்துருந்தாங்க. அது பத்தாது, அதில் மரணித்தவர்களின் குடும்பங்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த நகரமே பாழடைஞ்ச நகரமாக, பூட் பங்களான்னு நம்ம பழைய காலத்தில் சொல்கிற மாதிரி நகரமே மாறிவிட்டது, அதனால் நீங்கள் அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு கியூரேட்டிவ் போட்டு கொண்டு வந்தாங்க. அவங்க அதிகமான நிவாரண தொகையை பெற்று தருவதற்கு அது வழி இருந்தது. அதே போல வழங்கிய பிறகு அதுக்கு ரிவ்யூ போட்டு, ரிவ்யூக்கு அப்புறமா கியூரேட்டிவ் வரணும். அந்த கியூரேட்டிவ்க்கு நிறைய இதெல்லாம் இருக்கு, அது மாதிரி போட முடியும். அட்லீஸ்ட் பை நவ் இதில் ஏதாவது செய்ய முடியுமானால் தமிழக அரசு சிறப்பான புலனாய்வு துறையில் சிறந்தவர்களை வைத்து, அல்லது என்ன செய்யணுமோ, இனி புதுசாக ஆவணம் ஒன்றும் கிடைச்சிட போறது இல்லை. ஆனா அது ஏன் மிஸ் பண்ணினாங்கிறது எனக்கு புரியல. இப்ப நீங்க சொன்ன அந்த ஆர்குமெண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போதே, நீதிபதிகள் கேட்ட கேள்வியை வச்சு பார்க்கும்போதே தஷ்வந்த் தான் உண்மையான குற்றவாளியான்ற கேள்வியும் எழுதுறது. அதனால அந்த சந்தேகத்தின் பலனை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப வலிக்கிற மாதிரியான ஒரு இது. அதாவது பாதிக்கப்பட்ட பெண், அந்த குடும்பத்துல ஒருத்தர் செத்து போயிட்டாங்க, ஏற்கனவே ஒரு ஆள் தான் இருக்காங்க அப்பா அம்மால, அந்த ஒரு ஆள் தான் இருக்கிறாரு. எவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகு அவ்வளவுதான், இட் இஸ் அ டூம்ஸ் டே அவங்கள பொறுத்த வரைக்கும். அப்படி ஆயிடுச்சு. நமக்குமே என்ன தோணுது, இவ்வளவு பெரிய குற்றவாளியை காவல்துறையினர் தப்ப விட்டிருக்கிறார்களே அப்படின்னு எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப வருத்தம்.